வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீரீஸில் நம்ம ஆரக்கிள் பிஎல்எஸ்கியூஎல் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். ஆரக்கிள் எஸ்கியூலுக்கும் பிஎல்எஸ்கியூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நம்ம பிஎல்எஸ்கியூஎல் படிக்கிறனால என்ன மாதிரி நம்மளுக்கு ஜாப் ஸ்கோப் இருக்கும், பிஎல்எஸ்கியூஎல்னால நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குமா இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிஎல்எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஒரு ஒரு ப்ரொசீஜராக நான் வந்து ஒரு எஸ்கியூஎல் எழுதுகிறேன். அந்த எஸ்கியூஎலை வந்துட்டு நான் வந்து ஒரு கொரி எழுதுறேன் அப்படின்னா அந்த கொரியை வந்து நான் வந்து ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பரில் இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூலில் போய் நான் வந்து கொரியை காப்பி பண்ணி நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ரன் பண்ணி பார்ப்பேன், ஒரு கிரியேட் பண்ணுவேன், டேபிள் கிரியேட் பண்ணுவேன், ஆல்டர் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவோம். பட் இது எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட் பண்ணணும். இந்த இந்த கொரி எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணணும். அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டெப் பண்ணு, இது முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணு, இது முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டெப் பண்ணு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒரு ப்ரொசீஜராக எனக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணணும். இது இங்கே வந்து எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த இதுக்கு இந்த லைனுக்கு போயிட்டு நீ இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆரக்கிள்கிட்ட நம்ம சொல்றது அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். ஒரு ப்ரொசீஜராக நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிளோட ஒரு ப்ரெப்பரேட்டரி லாங்குவேஜ். ஒரு ப்ரெப்பரேட்டரி லாங்குவேஜ், அவங்களோட ஓன் லாங்குவேஜ். ஸோ பிஎல்எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் ஃபார் எஸ்கியூஎல். ஸோ அதுதான் வந்து பிஎல்எஸ்கியூஎல். ஸோ இந்த பிஎல்எஸ்கியூஎல் வந்து எங்கே யூஸ் ஆகும், இதனோட ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎல்எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து பேசிக். ஒரு எஸ்கியூஎல் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக். ஒரு பிஎல்எஸ்கியூஎல் அப்படிங்கிறதும் எல்லாத்துக்குமே பேசிக். நீங்கள் ஒரு ஒரு டெஸ்டிங் பண்ணணும், ஒரு டெஸ்டிங் ஜாப் வந்து ஆட்டோமேட் பண்ணணும், ஒரு நம்ம வந்து ஒரு பைத்தான் படிக்கணும். பைத்தானும் வந்து பிஎல்எஸ்கியூஎல் மாதிரியே தான். இதே மாதிரி நம்ம வந்து லூப் எழுதலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நம்ம வந்து இதே கான்செப்ட் தான் அங்கேயே இருக்குது, கர்சர் கான்செப்ட் எல்லாமே. டேட்டா சயின்ஸ் போகணும், ஒரு பிக் டேட்டா நம்ம எழுதணும், எப்படி நம்ம போகிறதுனால இந்த எஸ்கியூஎல் தான் பேசிக். ஸோ இந்த எஸ்கியூஎல்லை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்து வர்ற ஐடி ஃபீல்டில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த எஸ்கியூஎல் ரொம்ப ரொம்ப பேசிக். நம்ம ஆரக்கிள் எஸ்கியூஎல் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ பிக் டேட்டாவில் வர்ற ஹைவ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பிஎல்எஸ்கியூஎல்லை பற்றி படிக்க போகிறோம். பிஎல்எஸ்கியூஎல்ல வந்து ப்ரொசீஜர்ஸ், பேக்கேஜஸ், ட்ரிகர்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸு, கலெக்ஷன்ஸு, இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தமிழில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் கோடை வந்து எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுதான் பேசிக். இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஒரு பிஎல்எஸ்கியூஎல் கோடு வந்து இது மாதிரி தான் இருக்க போகுது. இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பிஎல்எஸ்கியூஎல்ல 2 டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து அனானிமஸ் பிளாக். ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து நம்ம நேம் எதுவுமே கொடுக்க மாட்டோம், அப்படியே நம்ம எழுதுறது வந்து அனானிமஸ் பிளாக். இன்னொன்று வந்து நேம்டு பிளாக். ஸோ நேம்டு பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேம்டு பிளாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நேம் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ப்ரொசீஜர் எழுதலாம். ஸோ ப்ரொசீஜர் எழுதலாம், ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஓனாக ஃபங்க்ஷன் எழுதிக்கிறது ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ். ஸோ பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸ் இது எழுதுறது எல்லாமே ஒரே பேக்கேஜுக்குள்ளே நான் கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு நம்ம வந்து பேக்கேஜுக்குள்ளே எப்படி நம்ம ஒரு டூர் போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணுறோம், கரெக்டாக? ஒரு பேகுக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட ப்ராஜெக்டோட இப்போ நான் வந்து மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. அந்த டெவலப்பர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், ப்ரொசீஜர் எழுதுவாங்க. அது எல்லாத்தையும் ஒரே பேக்கேஜுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அட் அ டைம் சிங்கிள் டைமில் அது வந்து கால் பண்ணிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கெட் ஃபயர்ட். ஸோ எப்பெல்லாம் ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகும்போது அது ஃபயர் ஆகும். அந்த ஈவெண்ட் எப்போ அக்கர் ஆகுங்கிறது நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம பேக்கப் எடுக்கிறது, இப்போ யாராவது ஒருத்தர் தெரியாமல் ஒரு டேபிள் டெலிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பேக்கப் எடுக்கிறது, ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கப் எடுக்கிறது, அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ மெசேஜ் ஒரு ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறோம், மெசேஜ் வரணும், எனக்கு அதெல்லாம் ட்ரிகர் செட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நேம்டு பிளாக்ல எழுதுவோம். இந்த நேம்டு பிளாக் பற்றி நம்ம அடுத்தடுத்த வர செஷனில் இன்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒரு அனானிமஸ் பிளாக் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேஷன் பார்ட் நம்ம எழுதணும். ஸோ டிக்ளர் எழுதுகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து வேரியபிள் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். ஸோ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே பிகின் அண்ட் எண்ட் இதுக்குள்ள தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ பிகின் அண்ட் எண்ட். ஸோ இந்த பிகின் அண்ட் எண்டில் தான் நம்ம வந்து ஒரு பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிகின் அண்ட் எண்டில் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன வேணாலும் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மாதிரி என்ன எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நான் எழுதிக்கலாம். ஸோ இங்கே எழுதுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். இதில் நம்ம ஏதாவது எக்ஸெப்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு எழுதுறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் வேணால் நம்ம எழுதிக்கலாம். ஒரு PLSQL பிளாக்ல, ஒரு அனானிமஸ் பிளாக்ல இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனல் ஒன். நம்ம வந்து எழுதலாம், எழுதாம விடலாம். எனக்கு வேரியபிளே இல்லை அப்படின்னா நான் வந்து டிக்ளரே பண்ண தேவையில்லை. அது வந்து ஆப்ஷனல். இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும். இது வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக இருக்கணும். அதனால நான் வந்து இது மேண்டேட்ரியாக போடுறோம். இப்போ எக்ஸெப்ஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம், பண்ண விடலாம். இதுவும் வந்து ஆப்ஷன் தான். ஸோ ஒரு அனானிமஸ் பிளாக் எழுதணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அனானிமஸ் பிளாக்கோட ஒரு சின்டாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டிக்ளரேஷன் பார்ட்டு பிகின் அண்ட் எண்டு. இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். எக்ஸெப்ஷன் இருந்தால் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். சரி, ஓகே. ஒரு சிம்பிளான PLSQL கோட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கோட் எழுதணும் அப்படின்னா நார்மலாக ஒரு பிகின் அண்ட் எண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே எழுதணும். ஸோ பிகின் போட்டுக்கோங்க. இங்கே வந்து எண்ட் அப்படின்னு முடிச்சுட்டு இங்கே வந்து எப்போவுமே ஒரு கோடிங் ஸ்டைல் எழுதும்போது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கள். PLSQL பிகின் போட்டிங்கன்னா எண்டு. இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணுறோம். அது வந்து இங்கே வந்து ஒரு பேக்கேஜ் dbms_output டாட் புட் அண்டர்ஸ்கோர் லைன் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் நான் வந்து சிங்கிள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறேனோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் டு PLSQL செஷன் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஒரு SQL டெவலப்பரில் எப்படி இதை வந்து வியூ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி ரிசல்ட் பார்க்குறது. ரிசல்ட் பார்க்குறதுக்கு இந்த வியூ கிளிக் பண்ணுங்கள். DBMS அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த DBMS அவுட்புட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா DBMS அவுட்புட்னு வரும். ஒரு சில பேருக்கு இங்கே கீழே வரும். நான் வந்து இங்கே சைடில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். எந்த ஸ்கீமாவோ அந்த ஸ்கீமாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுக்கலாம். இல்லை வந்து இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இங்கே வந்து நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் டு PLSQL செஷன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ இதையே வந்து நான் எப்படி வந்து வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு 2 நம்பர்ஸை நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஆட் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். பட் இதிலிருந்து நம்ம வந்து காம்ப்ளெக்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் இருந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்லாம் வந்து காம்ப்ளெக்ஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் சினாரியோ வந்து ஈஸியாக போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆட் 2 நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு PLSQL கோடில் எப்படி 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த பென்சில் இதை வந்தால் இது வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்துட்டு நான் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் பண்ணுறேன். அதனால் டிக்ளரேஷன் பார்ட் போட்டுக்கிறேன். டிக்ளரேஷன் பார்ட்டில் நான் வந்து ஒரு நம்பரை டிக்ளேர் பண்ணணும். இப்போ A அப்படின்னு ஒரு நம்பர், இல்லை N1 அப்படிங்கிற நம்பர் 1, அது வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ நம்பர் டேட்டா டைப்பில் வாங்கிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஒரு 6 டிஜிட் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு அடுத்து N2. ஸோ N2ங்கிறதும் ஒரு நம்பர் டேட்டா டைப் தான். இது செகண்ட் நம்பர், இதுவும் ஒரு 6 டிஜிட் அப்படிங்கிறத வாங்கிக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசல்ட். இந்த ரிசல்ட்டை வந்து நான் வந்து வேற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட்னே இல்லை ஆர் நான் ஸ்டோர் பண்ணுறேன். எந்த மாதிரி வேணாலும் வேரியபிள் வச்சுக்கலாம். இப்போ R ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம போட்டு ஒரு ரிசல்ட் ஸ்டோர் பண்ணலாம். பட் இதுவும் வந்து ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. இந்த நம்பர் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 6 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ 6 டிஜிட். ஸோ இப்போ எல்லா வேரியபிளும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டேரெக்டாக இங்கே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து டேரெக்டாக இந்த இடத்துல தி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு
தி அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டு நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு நான் அந்த அடிஷனை வந்து நான் இங்கே வந்து கால் பண்ணிக்கலாம். எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நான் இந்த இடத்துல ஆர் அப்படின்னு நான் கால் பண்ணிவிட்டு ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறத போட்டுக்கலாம். பட் இங்கே நான் டைரெக்டாகவே n1 ப்ளஸ் n2 அப்படின்னு நான் இங்கே போட்டுட்டேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து இப்போ நான் இந்த இடத்துல ஒரு 2 இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இதெல்லாம் வந்து வேரியபிள். ஸோ இது ரெண்டையும் நான் வந்து கன்கார்டினேஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து ஆரக்கிள் எடுத்துக்கும். அதனால் நான் வந்து பைப் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பைப் சிம்பிள் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ n1 ப்ளஸ் n2. அதனால் நான் இங்கே வந்து எனக்கு இந்த வேரியபிள் தேவையானா எனக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் தேவையில்லை. நான் இங்கேயே வந்து 2 நம்பரையும் அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டேன். நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து வேல்யூவே கொடுக்கல. ஸோ வேல்யூ நான் எங்கே கொடுக்கறது? நான் வந்து வேல்யூவை ஹார்ட் கோட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வேல்யூவை நான் இங்கே வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே கொடுத்துக்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது கோலன் ஈக்குவல் டு, ஏன்னா PLSQL பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து கோலன் ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுக்குறேன் வேல்யூ. இல்லை அப்படின்னா இங்கே வந்து அதே மாதிரி கோலன் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதே ஒரு வேல்யூ கொடுத்துட்டாரு. அதனால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு 30 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இல்லை நான் வந்து இங்கே எனக்கு வந்து கொடுக்க வேண்டாம், இங்கே கொடுக்க வேண்டாம், நான் வந்து பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே வந்துட்டு n1 ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ n1 ஈக்குவல் டு 50 அப்படின்னு கொடுக்குறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து கோலன் ஈக்குவல்னு இருக்கணும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஈக்குவல்னு கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துக்காது. n2 ஈக்குவல் டு 100 அப்படின்னு கொடுக்குறேன். செமிகோலன் வச்சுருங்க. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதே ரிசல்ட். ஸோ 150 அப்படிங்கிறது அடுத்த லைனில் வரும். ஸோ 2 நம்பர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டு 150 அப்படின்னு வரும். ஸோ நான் இந்த மாதிரியும் எனக்கு வந்து கொடுக்க முடியும். இங்கே வந்து இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிளை வந்து நான் வந்து இப்போ சி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு n1 ப்ளஸ் n2 அப்படின்னு கூட இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ சி அப்படிங்கிறது என்னன்னு டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா நம்ம டைரெக்டாக இங்கே கொடுக்கும்போது அது வந்து சி அப்படிங்கிறது நம்ம டிக்ளேர் பண்ணல அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் சியை டிக்ளேர் பண்ணலைங்க, ஏன்னா சியோட என்ன டேட்டா டைப்லாம் சொல்லலை. அதனால் இங்கே வந்து நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஐடென்டிஃபையர் சி மஸ்ட் பி டிக்ளேர்னு வருது. அதனால் நான் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் சி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடணும். சி வந்து எகெயின் நம்பர் ஆஃப் ஒரு 8 டிஜிட் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் 8 அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு வேல்யூ கால்குலேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் ஆகும். வேல்யூ ரீப்ளேஸ் ஆகிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். இல்லை எனக்கு வந்து ரன் டைமில் வேல்யூ கொடுக்கணும், நான் வந்து இங்கே கொடுக்க வேணாம், கோட் ரன் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து கோலன் ஈக்குவல் டு இந்த ஆம்பர்சன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆம்பர்சன் n1 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல யூசர்கிட்ட இன்புட் வாங்கிக்கும். ஸோ ஆம்பர்சன் n2. ஸோ n2 வந்து நான் கொடுக்குறேன், இந்த n2 கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது நம்மக்கிட்ட யூசர்கிட்ட இன்புட் கேட்கும். ஸோ ரன் பண்ணுறேன். என்டர் த வேல்யூ ஃபார் n1 கேட்குது. ஸோ n1 நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 100 அப்படின்ட்டு. அடுத்த ஆம்பர்சன் போட்டிருக்கனால அது அடுத்த வேல்யூ கேட்கும். ஸோ 200 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு வந்து 300 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆம்பர்சன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மக்கிட்ட யூசர்கிட்ட இன்புட் வாங்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு PLSQL ஸ்டேட்மெண்ட்டு. இதில் எப்படி வந்து ஒரு DML ஆப்ரேஷன்ஸ் கால் பண்ணுறது, ஒரு செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் கால் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வர்ற எல்லா செஷனும் நம்ம பிளேலிஸ்ட்டில் PLSQLோட எல்லா செஷனும் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து நிறையா செஷன்ஸ் போட்டிருக்கேன். அந்த செஷன்ஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் PLSQLல என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை ஆரக்கிளில் உங்களோட டவுட்ஸ் இருக்குது, இல்லை டெக்னிக்கலாக என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை இமெயிலில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டு வந்து ஆரக்கிள் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி வியூ பண்ணுறதுனால நம்ம இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு அதனோட
உண்மையான என்ன இந்த வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறலாம் தெரியும். நான் Oracle 18C எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அது பாருங்கள். அது பார்த்துட்டு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் Oracleல என்ன இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை இமெயில் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த செஷனில் நம்ம வந்து PLSQL செஷன் 2 பார்க்கலாம். இந்த செஷனில் நம்ம வந்து DML ஆப்ரேஷன் இன் PLSQL, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து DML ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம DML ஆப்ரேஷன்ஸை வந்து எப்படி அனானிமஸ் பிளாக்ல பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுக்கு முன்னாடி செஷன் 1 பண்ணியிருக்கிறோம். அந்த செஷனில் பார்த்தீங்கன்னா அனானிமஸ் பிளாக்னா என்ன, நேம்டு பிளாக்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறது இட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் த டேட்டா பேஸ். அது வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஒரு தடவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், அது ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு தரும். ஆனால் நேம்டு பிளாக்னா ஃபங்க்ஷன்ஸு, ப்ரொசீஜர்ஸு, பேக்கேஜஸ்ஸு, ட்ரிகர்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டா பேஸ்லேயே ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம வந்து ஒரு தடவை கம்பைல் பண்ணிவிட்டு மல்டிபிள் டைம்ஸில் ரன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை பார்க்கல அப்படின்னா செஷன் 1 பாருங்கள், இது நல்லா புரியும். இது நம்ம இந்த செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம், இப்போ ஒரு PLSQL-க்குள்ள எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது, ஒரு இன்சர்ட், அப்டேட், டெலீட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த DML ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி ஒரு PLSQL ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு PLSQL-ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ரேஷன்ஸ், இந்த DML ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து ரொம்ப பேசிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை வந்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா நான் நிறைய புது புது ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் செஷனில் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் பண்ணுவோம். ஒரு PLSQL பிளாக் அப்படின்னு போனீங்கனாலே நம்ம வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளோட நேமு, அதனோட டேட்டா டைப். ஸோ வேரியபிள் நேம் சொல்லுவோம், அதனோட டேட்டா டைப் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ டிக்ளரேஷன் இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இன் PLSQL வந்து கோலன் ஈக்குவல் அப்படின்னு தான் போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனானிமஸ் பிளாக் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு டிக்ளரேஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேரியபிள் இருந்தால் டிக்ளேர் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி DML ஆப்ரேஷன்ஸ் எது வேணாலும் எழுதலாம். ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங், எக்ஸெப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணுது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை வந்து அந்த கோடு வந்து ப்ரோக் ஆகாமல் எப்படி வந்து எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதை எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸெப்ஷனல் ஹேண்டலிங்கும் இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இதை நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பேஸ்ட் ஆன் சினாரியோவை பொறுத்து. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட DML ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஒரு PLSQL ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு டேபிள்ஸ் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த சின்டாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிள் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் வந்து கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் அட்ரஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு DML ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து ஒரு PLSQL கோடு வச்சுட்டு நான் வந்து DML ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எப்படி ஒரு DML ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு PLSQL கோடு வந்து எப்படி எழுதுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதுக்கு நம்ம ஆல்ரெடி கோட் வச்சிருக்கிறோம். அதனால் நான் வந்து அந்த கோட் நான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து 1 பை 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு DML ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம எல்லா இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது நம்ம வந்து ஒரு 3 டேட்டாஸ் வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேங்க. ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், காலம் நேம்ஸ் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இந்த காலம் நேம்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன். இதில் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேல்யூ ஃபுல்லாக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம், வேல்யூஸ், நீங்கள் டைரெக்டாக கூட வேல்யூஸ் கொடுக்கலாம், காலம் நேம் கொடுக்காம அப்படியே வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ காலம் நேம் கொடுத்தும் கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த சினாரியோ. ஸோ இப்போ வந்து ஒரு 3 இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே நான் போட்டிருக்கிறேன்.
ஸோ இப்போ இது நார்மலாக நான் வந்து ஒரு PLSQL கோடு இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இதை ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இப்போ ஒரு இதை வந்து நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கூட போடலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் போட்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடலாம். எவ்ரி டைம் நான் இதை வந்து மேனுவலாக ரன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால PLSQL பிளாக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக PLSQL பிளாக்குள்ளே இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஓகே, இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணிட்டோம். நார்மலாக இதை எக்ஸிக்யூட் பண்ணல, பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இதை வந்து நார்மலாக இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்னால கமிட் பண்ணுவோம். சரி, ஓகே, ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அதே மாதிரி ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். சரிங்களா, ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ இதுலேயே வந்து ஒரு டெலீட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். அப்டேட் டேபிள் நேம் செட் அட்ரஸ் ஈக்குவல் டு ஹைதராபாத்னு போடுறேன், வேர் கிளாஸ் போட்டேன். ஸோ இது ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். கரெக்டாக, இது ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த வேல்யூ இன்சர்ட் ஆனதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் வந்து வேல்யூ இன்சர்டட் அப்படின்னு ஒரு லைன் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்டேட் ரன் ஆகும், அது கமிட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும், ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நான் டெலீட் பண்ணுறேன், வேல்யூ டெலீட்டட். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா ரன் ஆகும். பட் இதை வந்து எப்படி ஒரு PLSQL கோடுகள் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்பவுமே நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம், ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கமிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஆர்க்கிள் பொறுத்த வரைக்கும் டிஎம்எல் வந்து நம்மளாக கமிட் பண்ணணும், யூசர் கமிட், அப்போ தான் கமிட் ஆகும். அதனால் நம்ம எழுதுறோம். ஸோ இது எப்படி வந்து ஒரு PLSQL பண்ணுறது அப்படின்னா, ஸோ எப்போவுமே நார்மலாக பிகின் அப்படின்னு போடுவோம், பிகின் அண்ட் எண்டு. ஸோ பிகின் அண்ட் எண்டு போட்டுட்டு நீங்கள் வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ பிகின் அண்ட் எண்ட் போட்டு நம்ம ரன் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சில இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் சர்வர் அவுட்புட் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இந்த சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், டிபிஎம்எஸ் அவுட்புட் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணுறோம். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த வியூவில் போயிட்டு டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் போய் நம்ம பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், அதில் பார்க்கலாம். நம்ம போன செஷனில் பார்த்துருப்போம், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துலையே இங்கேயே பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு ஒரு லைனை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி இப்போ டேபிள் கஸ்டமர் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கு, இதை வந்து கிளியர் பண்ணிக்கணும்னா கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு ரன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய அவுட்புட் எல்லாமே கிளியர் ஆகிடும். சரி, ஓகே. இப்போ ஒரு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு PLSQL பிளாக்குக்குள்ள நீங்கள் வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு PLSQL பிளாக் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு PLSQL பிளாக். இது வந்து என்னோட டேபிள், ஒரு கஸ்டமர் டேபிள். நம்ம இங்கே தான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறோம். இந்த கிரியேட் பண்ணின டேபிள் இருந்து நான் வந்து டேட்டாவை இந்த PLSQL பிளாக்குக்கு கொண்டு வரணும். ஸோ அப்போ கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நான் வந்து எப்படி எழுதணும், இந்த வேரியபிளை செலக்ட் காலம் நேம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம், இந்த டேபிள் நேம் போடுவோம். இந்த டேபிள் வந்து கஸ்டமர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டேபிள் இருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இங்கே வந்து நான் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு PLSQL பிளாக்குக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஒரு டேபிள் இருந்து எடுத்துகிட்டு வரணும், செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அட் அ டைமில் ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும்தான் இந்த பேஸ் டேபிள்லேருந்து இந்த PLSQL பிளாக்குக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து மோர் தேன் ஒன் ரெக்கார்டை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மோர் தேன் ஒன் ரெக்கார்டை கொண்டுட்டு வரணும் இந்த பேஸ் டேபிள்லேருந்து இந்த கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து கர்சர் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும். கர்சர் வந்து நம்ம அடுத்த செஷனில் பார்ப்போம். ஸோ கர்சர் இஸ் ஃபார் லூப்பிங். ஸோ இந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் லூப்பில் கொண்டுட்டு வந்து அதை வந்து ஒன்றா இங்கே வந்து ரீட் பண்ணுவோம். ஸோ அது வந்து கர்சர், அது அப்புறமா பார்ப்போம். பட் எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது செலக்ட் அந்த காலம் நேம், இப்போ வந்து எனக்கு வந்து சேலரி அப்படிங்கிற காலம் வேணும், இல்லை கஸ்டமரோட மொபைல் நம்பர் வேணும். அப்போ நான் மொபைல் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரம் டேபிள் நேம் போடுறேன். இப்போ டேபிள் நேம் வந்து கஸ்டமர் அப்படின்னு போட்டுறேன். ஸோ இப்படி எழுதினா மட்டும் எனக்கு வந்து இந்த PLSQL வராது. ஏன்னா இந்த PLSQL இந்த மொபைல் அப்படிங்கிறத வந்து நான் இங்கிருந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் PLSQL நான் அதை கொண்டு வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இன்டூ செலக்ட் காலம் நேம் இன்டூன்னு போடணும். இந்த மொபைல் இன்டூ V_mobile மொபைல்னு போட்டுக்கிறேன். V_mobile அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ பிகினில் இப்போ நீங்கள் இப்படி மட்டும் எழுதுனா பத்தாது, இந்த இடத்துல இன்னொரு வேர் கிளாஸ் போடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அதனால் நீங்கள் வந்து இங்கே வேர் கிளாஸ் போடணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு ஒரு ஐடி நான் போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடி போடுறேன். அப்போ ஒரு ரெக்கார்டு வந்து எடுத்துகிட்டு வரும்.
ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் நான் எடுக்க முடியும். அதனால் இங்கே கொண்டு வந்துடுறேன். சரி, ஓகே. இப்போ நான் செலக்ட் பண்ணி இந்த வி மொபைல் அப்படிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணணும். அந்த டிக்ளரேஷனை தான் வந்து நான் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட்டில் சொல்லுவேன். ஸோ டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த வி மொபைல் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்போ அதை சொல்லணும். ஸோ வி அண்டர் ஸ்கோர் மொபைல். ஸோ அது வந்து என்ன டேட்டா டைப்? இப்போ நம்பர் டேட்டா டைப்பாக இருந்தால் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் அப்படின்னு போட்டுட்டு ஸோ நம்பர் ஆஃப் 10 டிஜிட் அப்படின்னா 10 டிஜிட் 10ன்னு போட்டுக்கணும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிகின்குள்ளே இருக்கணும். ஸோ பிகின், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எண்டு. ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் நீங்கள் ஸ்டோர் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து டிபிஎம்எஸ் அண்டர் ஸ்கோர் அவுட்புட் டாட் புட் அண்டர் ஸ்கோர் லைன் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த செலக்ட் பண்ண வேல்யூ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வேரியபிளை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்ன மொபைல் நம்பரோ அதை வந்து நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அனானிமஸ் பிளாக் எழுதணும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள். ஸோ பிகின் நான் போட்டுட்டேன். பிகின்குள்ளே நான் இதெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் பிகின் எண்டை வந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த டேபிள் நம்ம என்ன முன்னாடி கிரியேட் பண்ணமோ அந்த டேபிளில் டேட்டா இன்சர்ட் ஆகும், ஒரு ரெக்கார்டு அப்டேட் ஆகும், ஒரு ரெக்கார்டு வந்து டெலீட் ஆகும். பட் நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்களே பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து செலக்டில் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கிறோம். எப்படி எழுதியிருக்கிறோம் அப்படின்னா இந்த எண்டுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் போட்டுக்கோங்க. ஸோ செலக்ட் கஸ்டமர் நேம் கமா மொபைல். ஸோ 3 காலம்ஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். கஸ்டமர் நேம், மொபைல், அட்ரஸ். அதை வந்து செலக்ட் பண்ணுறத இன்டூ அப்படின்னு போட்டுட்டு ஸோ செலக்ட் எப்போவுமே காலம் நேம்ஸ் இன்டூ அந்த வேரியபிள் நேம். ஸோ கஸ்டமர் நேம், இந்த கஸ்டமர் நேமை வேரியபிள் சேவ் பண்ணுறேன். இந்த மொபைலை வி மொபைல்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த அட்ரஸை வி அட்ரஸ்ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஃப்ரம் கஸ்டமர் டேபிள் வேர் கஸ்டமர் ஐடி ஈக்குவல் டு இந்த ஐடி. இப்போ மோர் தென் 1 ஐடி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ மோர் தென் 1 ரெக்கார்டு இந்த வேர் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த PLSQL பிளாக் வந்து ஃபெயில் ஆகிடும் மோர் தென் 1 ரெக்கார்டு ஃபெச் பண்ணுறதுனால. சரி, ஓகே. நான் அப்படி எடுத்த ரெக்கார்டை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் டிபிஎம்எஸ் போடுறேன். இப்போ பாருங்கள், டிபிஎம்எஸ் போட்டேன். இப்போ இந்த கோடு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து வேரியபிள் வி கஸ்டமர் நேம், வி மொபைல், வி அட்ரஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து டிக்ளேர் பண்ணணும் இங்கே. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே டிக்ளேர் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ எதை டிக்ளேர் பண்ணணும்? அந்த 3 வேரியபிளும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நார்மலாக வி கஸ்டமர் நேம் வேர்கேர் 2. ஸோ இப்படி ஒரு கோடு எழுதிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கோடு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ளரேஷனில் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். பிகினில் நம்ம வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எழுதணும். எல்லா டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எழுதிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு டிஎம்எல் ஆப்ரேஷனுக்கும் கமிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக கமிட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட் வந்து அதுக்கப்புறம் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து மொத்தமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ இந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்தனால ஏற்கனவே இது இருக்கிறது கிளியர் ஆகிட்டு சர்வர்ஸ் செட் சர்வர் அவுட்புட் ஆன்ங்கிறனால இந்த இடத்துல எனக்கு வந்து ரிசல்ட் வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ வேல்யூ இன்சர்ட்டட். ஸோ அது எங்கே போட்டிருக்கிறோம்? இந்த இடத்துல வேல்யூ இன்சர்ட்டட்னு போட்டிருக்கிறோம். ஸோ அந்த டேபிளில் வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த ரெக்கார்டு எல்லாமே இன்சர்ட் ஆகிடுச்சு, அப்டேட் ஆகிடுச்சு, டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். பார்த்தீங்கன்னா செலக்ட் கஸ்டமர் நேம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. ஸோ அந்த நேம் மொபைல் ஓகே. ஸோ மொபைல் நம்பர்னு வருது. ஏன்னா இதை நான் வந்து மொபைல் நம்பர்னே ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து கஸ்டமரோட நேம் அப்படின்னே சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கஸ்டமர் நேம் அப்படிங்கிறத ரன் பண்ணுறேன். கஸ்டமர் நேம் அப்படின்னு போட்டுட்டோன்னா எனக்கு வந்து அந்த நேமில் எனக்கு வரும். ஸோ நேமு, மொபைல் நம்பரு, அந்த அட்ரஸ் எனக்கு இங்கே வந்து வந்துருச்சு. ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கலாம். எனக்கு வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஒரு பிளாக்ல பண்ண முடியுமா? டிடிஎல் பண்ண முடியுமா? ஸோ ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிளை ஆல்டர் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரங்கேட் பண்ணுறது, டெலிட் ட்ராப் பண்ணுறது, இதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா? ஒரு டிடிஎல் ஆப்ரேஷன்ஸ் வந்து PLSQL பிளாக்ல, அனானிமஸ் பிளாக்ல பண்ண முடியுமானா கண்டிப்பாக நீங்கள் வந்து நார்மலாக டைரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு வந்து டைனமிக் SQL நம்ம எழுதணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் SQL எழுதணும். இப்போ இதுதான் இந்த டைனமிக் SQL எழுதும்போது எக்ஸிக்யூட் இமீடியட் அப்படின்னு போட்டு நம்ம எழுதணும். ஸோ அது வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம்.
ஸோ ஒரு டிடிஎல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து அனானிமஸ் பிளாக்ல எழுத முடியாது. டிடிஎல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே ஆல்டர், ட்ராப்பு, ட்ரங்கேட்டு, அதுக்கப்புறம் கிரியேட்டு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அனானிமஸ் பிளாக்ல டைரெக்டாக எழுத முடியாது. எக்ஸிக்யூட் இமீடியட் அப்படின்னு போட்டு எழுத முடியும். அது வந்து அடுத்த வர செஷன்ல பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே பாருங்க. இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நான் வேற எதுவும் வைக்கல. இந்த இன்சர்ட் அப்டேட்லாம் வைக்கல. வெறும் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நான் இப்போ வந்து இந்த கோடை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம், ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கிறோம். அந்த டேபிளில் இப்போ இந்த கஸ்டமர் டேபிளில் டேட்டா இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் இங்கே போட்டிங்கன்னா இந்த டேபிளில் டேட்டா வரும். ஸோ இப்போ வந்து 2 டேட்டா தான் இருக்குது. நம்ம ஏன்னா ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணிட்டோம், அதனால். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கஸ்டமர் நேமு, கஸ்டமரோட அட்ரஸ் எல்லாமே எடுக்கணும். அப்போ நான் ஒரே ஒரு ரெக்கார்டு எடுக்கணும். அப்போ வந்து நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக ரன் ஆகிட்டு நம்ம சர்வர் அந்த கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்காதனால பழைய ஸ்க்ரீனும் வருது. கஸ்டமர் மொபைல் நம்பரும் அட்ரஸ் எனக்கு வருது. கஸ்டமர் நேமும் இருக்கும், பார்த்தீங்கன்னா இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு ஒரு ரெக்கார்டுக்கு பதிலாக இப்போ இந்த வேர் கிளாஸை வந்து நான் வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். இப்போ நான் நிறைய ரெக்கார்டு வரும். இப்போ ஏன்னா அந்த 2 ரெக்கார்டு இருக்குது அந்த டேபிளில். இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரெக்கார்டு வரும். இப்போ 2 ரெக்கார்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எரர் த்ரோ பண்ணும். பாருங்கள், எக்ஸாக்ட் ஃபெட்ச் ரிட்டர்ன்ஸ் மோர் தேன் ரெக்வஸ்டட் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு அனானிமஸ் பிளாக்குக்குள்ள ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் வந்து கர்சர் யூஸ் பண்ணாத வரைக்கும் ஒரு ரெக்கார்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து இல்லை, நான் வந்து நிறைய ரெக்கார்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணணும், PLSQL வச்சு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் கர்சர். ஸோ கர்சர் வந்து நான் வந்து அடுத்தடுத்த செஷன் வரும்போது நான் சொல்கிறேன். பட் இப்போ வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பண்ணுறது, டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி செஷன் 1 இருக்குது, ஆரக்கிள் செஷன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆரக்கிள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் செஷனில் இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது PLSQL, அது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த செஷன் பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக் ஐடி அகாடமி. இந்த சீரீஸில் நம்ம வந்து PLSQL பற்றி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி செஷன் 1, செஷன் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ வந்து செஷன் 3 பார்க்கலாம். ஸோ செஷன் 3 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஓகே, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இன் PLSQL. ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இஃப் தென் எல்ஸ் லாஜிக்கு கேஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி SQL, நார்மல் SQL இந்த மாதிரி ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு SQL ரன் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த SQL ரன் ஆகிட்டு ரிசல்ட்டே வரல அப்படின்னா நீ இதை ரன் பண்ணு அப்படின்னு நம்ம அங்கே கொடுக்க முடியாது. பட் இந்த PLSQL பிளாக்ல வந்து ஓகே, நம்ம ஒரு கோட் ரன் பண்ணுறோம், இது ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னா நீ இதை ரன் பண்ணு, இல்லை இது ரிசல்ட் வந்து ரெக்கார்டு வந்து இதுக்கு மேலே வந்துச்சா இதை ரன் பண்ணு, இதுக்கு கம்மியாக வந்தால் இதை ரன் பண்ணு. இந்த மாதிரி நம்ம வந்து சில கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ரெக்கார்டை எடுக்க முடியும், ரன் பண்ண முடியும் சில ஸ்டேட்மெண்ட்டை. அதுதான் வந்து இந்த இஃப் தென் எல்ஸ் லாஜிக். நம்ம வந்து ஆல்ரெடி கேஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து SQLலே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், இஃப் தென் எல்ஸ். ஸோ எல்லா PLSQL ப்ரொசீஜர்ஸ், ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் இந்த இஃப் தென் எல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக நான் சொல்லியிருக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம வந்து செஷன் 1ல் இன்ட்ரடக்ஷனும், செஷன் 2ல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு 3 டைப்ஸாக நம்ம எழுதலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப், கண்டிஷன், தென் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த மாதிரி எழுதுகிறோம். ஸோ இது வந்து நார்மலாக எல்லா லாங்குவேஜில் இருக்கிற அதே ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே PLSQL மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம இஃப், கண்டிஷன், தென் அப்படின்னு போட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். இதுதான் கீவேர்டு. இங்கே நீங்கள் இஃப் போடும்போதே
இங்கே வந்து end if போட்டுருணும். ஸோ if ஸ்டார்ட் பண்ணும்போது end if ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா if இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இது வந்து இந்த if கண்டிஷன் விட்டு வெளியில் வந்துடும். எல்ஸ் பார்ட் பண்ணாது, ஏன்னா நம்ம எல்ஸ் பார்ட் சொல்லவே இல்லை. இல்லை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகாததுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம போட்டுக்கலாம். எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இங்கே போடலாம். ஸோ இங்கே வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம். இங்கே வந்து சப்போஸ் நம்ம வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட் போடுவோம், ஏன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம அதை போடுறோம். பட் ரியல் டைமில் நம்ம இந்த இடத்துல நிறைய ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், நிறைய டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் எழுதலாம், என்ன வேணாலும் இந்த இடத்துல ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போடலாம், இது வேணாலும் போடுவோம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட்டு எல்ஸு எல்ஸ் பார்ட்டு தென் எண்ட் இஃப் இது மாதிரி எழுதுறோம். இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் இஃப் தென் எல்ஸ் வந்து நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இஃப் தென் எல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட்டு எல்ஸ் இஃப் அப்படின்னு போட்டு கண்டிஷன் போடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் பிஎல்எஸ்கியூஎல்ல எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது இஎல்எஸ்ஐஎஃப். இது வந்து இஎல்எஸ்இஐஎஃப் கிடையாது. இங்கே எப்படி பைத்தானில் வந்து இஎல்ஐஎஃப்னு எழுதுவோமோ எல்இஃப் அப்படின்னு எழுதுவோமோ அதே மாதிரி இங்கே பிஎல்எஸ்கியூஎல்ல அது வந்து இஎல்எஸ்ஐஎஃப் எல்சிஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை எல்சிஃப் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம நார்மலாக ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் எனக்கு வந்து ஒரு பிஎல்எஸ்கியூஎல் இஃப் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். சரி, ஓகே, ஒரு சினாரியோ எடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த நிறைய கண்டிஷன் எழுதிட்டு கடைசியாக எல்ஸ் பார்ட் போட்டுக்கலாம். இப்போ ஒரு கண்டிஷன் எடுக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கோடு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு a = 10 அப்படின்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் வேரியபிளில், நம்பர் டேட்டா டைப்பில். ஸோ இங்கே வந்து b அப்படிங்கிறதுல ஒரு 20 அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, பிகின் அண்ட் எண்ட். ஸோ இந்த பிகின் போடும்போது இந்த எண்டு போட்டுருணும். இந்த இஃப் கண்டிஷன் போடும்போது நீங்கள் எண்ட் இஃப் போட்டுருணும். ஸோ இங்கே வந்து எண்ட் இஃப் போட்டுட்டு இஃப் a இஸ் கிரேட்டர் தேன் b அப்படின்னு செக் பண்ணுறேன். இஃப் a இஸ் கிரேட்டர் தேன் b அப்படின்னா தென் அப்படின்னு போட்டுட்டு நான் டிபிஎம்எஸ் அவுட்புட் போடுறேங்க. ஸோ a இஸ் கிரேட்டர் தேன் b அப்படின்னு மட்டும் போடுறேன். இல்லை இந்த எல்ஸ் பார்ட் நான் போடாமல் விட்டுறேன், இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கொரி வந்து ரன் ஆகும் ஆகாதுன்னா கண்டிப்பாக ரன் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சு அப்படின்னா இதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, அதனால எதுவுமே பிரிண்ட் ஆகாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். செட் சர்வர் அவுட்புட் ஆன் கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இங்கேயே வரும். ஸோ நான் இங்கே போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் பார்ட்டில் டிக்ளேர் பண்ணுறேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிடும், பட் ரிசல்ட் வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா a இஸ் நாட் கிரேட்டர் தேன் b, a வந்து லெஸ் தேன் b, அதனால் இது வந்து நம்மளுக்கு வரல. இப்போ நம்ம இந்த இடத்துல எல்ஸ் பார்ட் நீங்கள் போடலாம். ஸோ எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட்டை வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல b அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அந்த கன்கார்னேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்லேயே சொல்லியிருக்கிறேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இது ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 20 இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும், ஏன்னா எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான இஃப் தென் எல்ஸ். சரி, ஓகே, இதை விட கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானதான். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு பிஎல்எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பூலியன் டேட்டா டைப் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ நம்பர் பார்த்துருக்குறோம், வேர்கேர் பார்த்துருக்குறோம், டேட் பார்த்துருக்குறோம். இப்போ பூலியன் டேட்டா டைப் எப்படி யூஸ் பண்ணுறது? இப்போ a அப்படிங்கிறது ஒரு பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். a வந்து ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணுறேன், வேல்யூ ட்ரூ அப்படின்னு அசைன் பண்ணிவிட்டு பிக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிகின் அண்ட் எண்டு போட்டுட்டு இஃப்பில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இஃப் a அண்ட் b அப்படின்னு போடுறேன். இப்போ a வந்து என்னது, ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா என்னது, இது வந்து அண்ட் லாஜிக். ஸோ அண்ட் லாஜிக் போடும்போது கண்டிப்பாக ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும். ஸோ ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அதனால் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இது இந்த இஃப் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ லைன் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஃப் a ஆர் b போடுறோம். ஸோ எதர் 1 வந்து ட்ரூவாக இருந்தாலே இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் ஸோ இது வந்து ஆர் கேட். இது வந்து நீங்கள் லாஜிக் கேட் படிச்சிருப்பீங்க, லாஜிக் கேட் பார்த்துருப்பீங்க, அந்த லாஜிக் கேட்டு தான் இது ரன் ஆகும். ஸோ அண்டு ஆர். ஸோ அண்டில் வந்து 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் ரிசல்ட் வரும், ட்ரூவாக வரும். இதில் எய்தர் 1 ட்ரூவாக இருந்தாலும் நம்மளுக்கு
ட்ரூ கண்டிஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ஆர் பி, இப்போ இது ட்ரூ, லைன் 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லைன் 2 வந்து இது பிரிண்ட் ஆகும், இது விட்டு வெளியில் வந்துடும், அவ்வளோதான். நம்ம வந்து இன்டிஃப் போட்டோம், அதனால் இது வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த லைனை வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஐஃபன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இஃப் நாட் ஆஃப் ஏ அப்படின்னு போடுறேன். ஸோ நாட் அப்படின்னா நெகேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஏ வந்து ட்ரூ, இதை நெகேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபால்ஸ். இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகலைனாலே எல்ஸ் பார்ட் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லைன் நம்பர் 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஏன்னா இது வந்து நெகேட் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதுனால இஃப் இந்த கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால் எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதை விட்டு வெளியில் வந்துடும். இந்த இஃப் விட்டு வெளியில் வந்துருச்சு. இங்கே நீங்கள் இஃப் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வரும். சரி, ஓகே. அடுத்தது இதை பாருங்கள். இஃப் நாட் ஆஃப் பி, பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு, நாட் கண்டிஷன் அதுக்கு போட்டிங்கன்னா ட்ரூ. நாட் ஆஃப் பி வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படியே. ஸோ ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் வந்து ட்ரூ. அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த லைன் 5 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட், இந்த லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ 2 4 5 அப்படிங்கிற லைன் வந்து இதில் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்களே பாருங்கள். ஸோ நான் இந்த லைன் இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ லைன் நம்பர் 2 4 and 5 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இதில் நல்லா வந்து செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இதில் இன்னும் நிறையா ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு இஃப் தென் எல்ஸ் லாஜிக் போட்டிருக்கோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம ரியல் டைமில் இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட்டுக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது போடுவோம். ஸோ அப்போ வந்து இது யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இன்னும் போக போக அடுத்தடுத்த செஷன்லாம் கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸாக யூஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எம்ப்ளாயி டேபிள்லேருந்து செலக்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம வந்து செலக்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். சரி, ஓகே. இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். நான் டிக்ளேர் பண்ணுறேன், பிகின் பண்ணுறேன், எண்டு பண்ணுறேன். இந்த டிக்ளரேஷனில் பிகினில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இது சிம்பிளான ப்ரோக்ராம். என்னென்னா ஒரு எம்ப்ளாயோட ஹையர் டேட் எடுக்கணும், அந்த டேபிள்லேருந்து ஹையர் டேட் எடுக்கணும். ஸோ இந்த டேபிளில் எம்ப்ளாயிஸ் டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளோட ஹையர் டேட் எடுக்கணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இந்த எம்ப்ளாயி டேபிள் இருந்து ஒரு ரெக்கார்ட் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அந்த ஹையர் டேட் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாயோட ஹையர் டேட் எடுக்க போகிறேன் 2006. நான் எம்ப்ளாயி ஐடி கொடுக்க போகிறேன். அதனோட ஹையர் டேட் எடுத்து 2006 வந்து நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். இப்போ வந்து இதே வந்து பார்த்தீங்கன்னா 2004 இந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஸோ 120 அந்த எம்ப்ளாயி ஐடி கொடுத்தீங்கன்னா லீப் இயர்னு வரணும். ஸோ இது எப்படி போடுறது? அப்போ நான் முன்னாடியே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். ஒரு பேஸ் டேபிள்லேருந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும்னா அட் அ டைமில் ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும்தான் ஃபெச் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வேர் கிளாஸில் ஒரு ரெக்கார்டு மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ செலக்ட்டு அந்த ரெக்கார்டு எடுக்கிறோம், வேல்யூ எடுக்கிறோம். இங்கே என்ன 2 நம்பர் 2 கேர் அப்படின்லாம் போட்டு எடுத்துக்கிறோன்னா இந்த ஹையர் டேட் இதுக்கு முன்னாடி இருக்கிற செஷன்லாம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹையர் டேட்லேருந்து இயர் பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறோம். ஸோ அதுதான் வந்து கேரக்டர். இந்த இயர் பார்ட்டை கன்வெர்ட் பண்ணுறோம் கேரக்டராக 2 கேர் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்ட் ஹையர் டேட்டு கமா இந்த 2 கேர் ஆஃப் ஹையர் டேட் கமா YY ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போட்டோன்னா இந்த ஹையர் டேட் ஒவ்வொருத்தரோட ஹையர் டேட் அப்படியே வரும். அதிலிருந்து அந்த பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கும். இது வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்கும் அப்படின்னா இது கேரக்டர் டேட்டா டைப்பில் இருக்கும். இப்போ ஏன்னா நம்ம 2 கேர் கன்வெர்ட் பண்ணிட்டோம், டேட்டிலிருந்து கேரக்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதை மறுபடியும் நான் வந்து ஒரு லாஜிக் கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 2 நம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு டேட்டா டைப்புக்கு நான் வந்து எழுதிக்கலாம். ஸோ 2 நம்பர் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டோம் அப்படின்னா இந்த வர்ற ரிசல்ட் இது வந்து நம்பராக கன்வெர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ டேட்டா டைப்பில் இருக்கும், இது நம்பர் டேட்டா டைப்பில் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து மாடு ஃபங்க்ஷன் போட போகிறேன். ஓகே, மாடுலஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா மாடுலஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் மாடுலஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் வந்து இதை வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். மாட் ஆஃப் வர்ற ரிசல்ட்டு கமா 4 அப்படின்னு பண்ணுறேன். இது என்ன வரும்? எனக்கு ரிமைண்டர் வரும். ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வில் கிவ் த ரிமைண்டர். ஸோ எனக்கு வந்து ரிமைண்டர் வரும். இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா அது லீப் இயர் நீங்கள் சொல்லிடலாம். இந்த எந்தெல்லாம் வந்து ரிமைண்டர் 0 வருதோ அதெல்லாம் லீப் இயர். ஸோ நாட் ஈக்குவல் டு
0 வரதெல்லாம் நான் லீப் இயர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த லாஜிக் தான் நம்ம வந்து PLSQL எழுதியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட் காலமை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி நம்பராக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஹையர் டேட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அது வந்து நம்பர் டேட்டா டைப். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பர் டேட்டா டைப். இது வந்து டேட் கிடையாது, இது நம்பர் டேட்டா டைப். ஸோ இந்த நம்பர் டேட்டா டைப்பில் வாங்கிட்டேன். ஆனால் நான் ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது ஒரே ஒரு ரெக்கார்டு தான் செலக்ட் பண்ண முடியுங்கிறனால வேர் கிளாஸில் எம்ப்ளாயி ஐடியை நான் வந்து கஸ்டமர்கிட்டருந்து இன்புட்டாக வாங்குறேன், அந்த யூசர்கிட்டருந்து. அதனால் நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடி நம்பர் கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு நான் வாங்குறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா யூசர்கிட்டருந்து இன்புட் வாங்கலாம். இது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செஷன்லேயே பார்த்துட்டோம். அது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம இதை வாங்கிட்டு இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இந்த எம்ப்ளாயி ஐடியை இங்கே பாஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ எந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே கொடுக்குறோமோ அந்த எம்ப்ளாயி ஐடிக்கு ஹையர் டேட்டை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த வேரியபிள் எடுத்து வந்து இங்கே செக் பண்ணுறோம். ஓகே, இது நம்பர் டேட்டா டைப். ஸோ இஃப் மாட் ஆஃப் ஹையர் டேட் கமா 4 இது வந்து 0வாக இருந்தது அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் அதை வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். இஸ் லீப் இயர் அப்படின்னு போடுறேன். இங்கே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட த ஹையர் டேட் ஆஃப் எம்ப்ளாயி ஹையர் டேட்டையும் பிரிண்ட் பண்ணுறேன், எம்ப்ளாயி ஐடியும் பிரிண்ட் பண்ணுறேன், இஸ் லீப் இயர்னு எழுதுறேன். எல்ஸ் பார்ட்டில் நான் லீப் இயர்னு போட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு இந்த பிகினுக்கு எண்டு போட்டுடுறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். இப்போ இந்த கொரி ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கோட் ரன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து எந்த எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணுறனோ அந்த எம்ப்ளாய்க்கு லீப் இயரா நான் லீப் இயரான்னு வரும். இப்போ 123 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஹையர் டேட் 2005 ஆஃப் எம்ப்ளாயி 123 இஸ் நான் லீப் இயர். ஏன்னா 2005 அது நான் லீப் இயர். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் போட்டுக்கிறேன். கிளியர் ஸ்க்ரீன் போட்டிங்க அப்படின்னா இந்த பழைய அவுட்புட்லாம் போயிடும், இதெல்லாம் வந்து எரேஸ் ஆகிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேட்குது, நான் 120ன்னு கொடுக்குறேன். 120 அப்படிங்கிறது வந்து த ஹையர் டேட் 2004 ஆஃப் எம்ப்ளாயி 120 இஸ் லீப் இயர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே ஜஸ்ட்டு நம்ம பிரிண்ட் மட்டும்தான் பண்ணுறோம். ரியல் டைமில் இந்த இடத்துல ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ரியல் டைம் சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் பண்ணுவோம். இது எப்படி நம்ம ரியல் டைமில் இப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் சினாரியோ தான் டிஃப்ரெண்ட். இந்த இஃப்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம்னோ அப்படின்னா ரியல் டைமில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட லாஜிக். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் எல்ஸ் பார்ட் எல்லாமே ஒரு சினாரியோ படி. ஸோ இதே மாதிரி நிறையா போட்டு பார்க்கலாம். இதே சினாரியோவை நான் கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் நான் வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் இது வந்து சின்டாக்ஸ். கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் வந்து சின்டாக்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் மல்டிபிள் இஃப் தென் எல்ஸ் மாதிரி தான். கேஸ் போடுறீங்க, அதை முடிக்கிறதுக்கு எண்ட் கேஸ், அதுக்கு வென் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட்டு, வென் கண்டிஷன் 2 தென் ஸ்டேட்மெண்ட் 2, வென் கண்டிஷன் 3 தென் ஸ்டேட்மெண்ட் 3, எல்ஸ் பார்ட்டு எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சினாரியோ எடுத்துக்கிறோம். இப்போ எம்ப்ளாயி டேபிளில் சேலரி நிறையா இருக்குது, அந்த நிறைய எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களோட சேலரி எல்லாம் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயோட சேலரி நிறைய இருக்குது. இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயோட இங்கே எம்ப்ளாயி ஐடி இருக்குது, இங்கே வந்து சேலரி இருக்குது. இப்போ ஒவ்வொரு எம்ப்ளாயோட சேலரியும் நான் வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேல நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது என்னென்னா ஒரு எம்ப்ளாயோட சேலரி வந்து லெஸ் தேன் 5000 இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு லோ சேலரி அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் பண்ணுறது லோ சேலரின்னு பண்ணணும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5000 இருந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருந்தால் ஆவரேஜ் சேலரின்னு போடணும். 10,000க்கு மேலே இருந்தால் ஹை சேலரி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு 3 கண்டிஷன் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாயோட சேலரியாக வாங்கிக்கிறேன். நான் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி நான் கொடுக்குறேன், எம்ப்ளாயி ஐடியில் நான் வாங்கிக்கிறேன். இது நீங்கள் வந்து கேட்கலாம், ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் இது மாதிரி பிரிண்ட் பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். அது வந்து நீங்கள் வந்து லூப்பில் கொடுத்து தான் பண்ணணும். அது வந்து கர்சர் தான் போகணும். நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற எம்ப்ளாயிக்கு சேலரி ஹை சேலரியா லோ சேலரியான்னு பிரிண்ட் பண்ணணும் பார்க்கலாம். சரி, ஓகே. டிக்ளரு பிகினு அண்ட் எண்டு இதுக்குள்ளே ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிட்டோம். ஸோ செலக்ட் சேலரி இன்டு சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ அந்த சேலரி போட்டு வேர் இது நான் வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். இது ஜஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். கேஸ் போடும்போதே இங்கே வந்து எண்ட் கேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ எண்ட் கேஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து கண்டிப்பாக எண்ட் கேஸ் அப்படின்னு போடணும்.
ஸோ போட்டிங்கன்னா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எண்டு வந்து இந்த பிகினுக்கான எண்டு. ஓகே, இப்போ கேஸு வென் வி சேலரி லெஸ் தேன் 5,000 இருந்ததுன்னா என்ன? வென் வி சேலரி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5,000. இங்கே வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5,000 அண்டு வி சேலரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10,000 இருந்தால் என்ன பண்ணணும்? இங்கே ஆவரேஜ் சேலரின்னு எழுதிட்டோம். எல்ஸ் பார்ட்டில் நம்ம கண்டிஷனே செக் பண்ண வேண்டாம். எல்ஸ் பார்ட் வந்து ஹை சேலரின்னு போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2 கண்டிஷன் செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ரிசல்ட்டு. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ளேர் பண்ணுறோம், இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம் அந்த இடத்துல, வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ பிகினு எண்டு, இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எண்டு கேஸு, அதுக்குள்ளே நம்ம வந்து மல்டிபிள் செக் பண்ணுறோம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த எம்ப்ளாயி ஐடிக்குன்னு கேட்குது, 120 கொடுக்குறேன். ஸோ அந்த 120 அந்த எம்ப்ளாய்க்கு த சேலரி 8,000 ஆஃப் த எம்ப்ளாயி 120 இஸ் ஆவரேஜ் சேலரி. ஸோ ஏன்னா நம்ம வந்து அதை வந்து ஆவரேஜ் சேலரிலாம் செக் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால நம்மளுக்கு வந்து வரும். சரி, ஓகே. இதையே நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கூட போடலாம். இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டே வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கூட போடலாம். இதே நான் வந்து அப்படியே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி போடுறது? ஸோ இந்த கேஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து இஃப் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து எண்டு போட்டுடலாம். ஸோ எண்டு இஃப் போட்டுறோம். ஸோ இஃப் கண்டிஷன் போடணும். ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறேன். இஃப் இப்படி இருந்ததுன்னா தென் என்ன பண்ணணும்? ஸோ எல்ஸ் இஃப் போடுவோமா? இஎல்எஸ் ஐஎஃப், எல்ஸ் இஃப் கண்டிஷன் தென் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ கேட்குது, ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடி 145 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே த சேலரி 14,000 ஆஃப் த எம்ப்ளாயி 145 இஸ் ஹை சேலரி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதே ஸ்டேட்மெண்ட்டை வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயும் போடலாம், கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயும் போடலாம். ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்கிறோம். மல்டிபிள் இஃப் தென் எல்ஸ் கேஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே. இதை நீங்கள் வந்து இந்த கொரீஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லா செஷனுக்கும் நான் கொடுத்துருக்குறேன். இந்த கொரீஸ்லாம் க்ரியேட் பண்ணி, டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி, இந்த டேட்டா பேஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் PL/SQL அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய சினாரியோவில் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல வந்து ரிப்பீட்டடாக ஒரு வேல்யூவை செக் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு டேபிளில் நம்ம வந்து எல்லா வேல்யூ எடுத்து அதில் போய் செக் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 செஷன்ஸ் போட்டிருக்கோம் PL/SQL. அந்த செஷனை பார்க்காம இருந்தால் அந்த செஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பாருங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். இந்த செஷன்ல லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ல 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லூப், வைல் லூப், ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா சிம்பிள் நியூமரிக் லூப், கர்சர் ஃபார் லூப். ஸோ இந்த கர்சர் ஃபார் லூப்பை பற்றி நம்ம கர்சர் அப்படிங்கிற கான்செப்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த 3 லூப்பு அப்படி, இந்த சிம்பிள் லூப்பு, வைல் லூப்பு, ஃபார் லூப் எப்படி வந்து ஒரு PL/SQL பிளாக்ல எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிம்பிள் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். எப்போ நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் போனாலும் நம்ம எப்படி ஒரு பிகின் அண்ட் எண்ட் எழுதுறோமோ அதே மாதிரி இந்த லூப்பிங் எழுதும்போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லூப் அப்படின்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எண்ட் லூப் எழுதணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லூப்ல வந்து செமிகோலன் வராது. இந்த எண்ட் லூப்ல கடைசியாக நம்மளுக்கு வந்து செமிகோலன் வரும். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணி லூப்பிங் எழுதும் போதும் லூப் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ட் லூப் போட்டுருங்க. இதுக்கு உள்ளதான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. இப்போ நம்ம லூப் போட்டோம், எண்ட் லூப் போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ என்ன வேணாலும் எழுதலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த லூப் வந்து எப்போ வந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிற டிஃபைன் பண்றதுக்காக என்ன வேரியபிள் கொடுத்தோமோ அந்த வேரியபிளை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டிக்ளரேஷன்ல ஒரு வேரியபிள் கொடுத்துருப்போம். அந்த வேரியபிளை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இன்க்ரிமெண்ட் பண்ணாதான் நான் எப்போ வெளியில வர முடியும் அப்படிங்கிறத நான் எழுத முடியும். இந்த எக்ஸிட் வென் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கொடுக்கல அப்படின்னா இது வந்து எப்போ நம்மளுக்கு வந்து இந்த லூப் விட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறது வராது, இன்ஃபினைட் லூப் போயிடும். ஸோ அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் ஒரு சின்டாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வேரியபிள் டிக்ளரேஷன் பண்றோம், லூப் எண்ட் லூப் போறோம், ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம், அந்த லூப்பிங் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்றோம், எக்ஸிட் வென் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுக்கப்புறம் இங்கே பிகின், ஸோ எண்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டிக்ளரேஷன் பிகின் அண்ட் எண்டு. இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ள நம்ம என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னா லூப் எண்ட் லூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து வெல்கம் டு PLSQL லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதை வந்து இத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கிறேன், கவுண்ட் வேரியபிள் சி அப்படின்னு கொடுத்துருக்கிறேன். இந்த சி அப்படிங்கிறத இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நம்பர் வேரியபிள் தான். அது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போது 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன பண்ணோம், இந்த லூப்புக்குள்ள வரும் டிபிஎம்எஸ் அவுட்புட்ல ஒரு பிரிண்ட் பண்ணோம், வெல்கம் டு PLSQL லூப்பிங் அப்படின்னு போட்டுட்டு இந்த 1 அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணோம். ஸோ லூப்பிங் 1 அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல C ஈக்குவல் டு C+1 கொடுத்துருக்குறோம். அப்போ 1 + 1 இந்த இடத்துல 2 வந்துடும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம், எக்ஸிட் வென் C இஸ் கிரேட்டர் தென் 5 அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த இடத்துல 2 இஸ் லெஸ் தென் 5 தான், அதனால உள்ள லூப்புக்குள்ள மறுபடியும் போகும். மறுபடியும் இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணோம், 3ன்னு வரும். மறுபடியும் இந்த லூப் போகும். அப்போ 5 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு SQL டெவலப்பர் போய்க்கிறோம். SQL டெவலப்பர்ல நான் வந்து அங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இங்க பாருங்க டிக்ளேர், அதே தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். காப்பி பண்ணதுக்கு அப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா PLSQL ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. இதனோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்காக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் எப்படி ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வியூவில் போயிட்டு DBMS அவுட்புட்னு கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எந்த ஸ்கீமாவோட கனெக்ட் பண்ணணும்னு கேட்குது, HR ஸ்கீமா தான், ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பிரிண்ட் ஆகும், இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. சரியா, ஓகே. நான் இங்கே வந்து 0 கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எது வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் 0 கொடுத்தா எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்னா 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஏன்னா 0லேருந்து 5 வரைக்கும் போகும், அதனால 6 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே வந்து exit when C ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வேணாலும் நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் இந்த மாதிரி கவுண்ட் வேரியபிள் கொடுத்துக்கலாம். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக ஏதாவது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர செஷன்ல பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக் செஷன் ஆன் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து என்ன லூப்பிங் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வைல் லூப் இருக்கு. சிம்பிள் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்ணாது நம்ம என்ன கொடுக்குறோமோ லூப்பிங்ல வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை வந்து செக் பண்ணும். எக்ஸிட் வென் அப்படின்னு போட்டு கண்டிஷன் செக் பண்ணுது. பட் வைல் லூப்ல நம்ம ஃபர்ஸ்டே வந்து கண்டிஷன் செக் பண்ணிடும், அதுக்கப்புறம் தான் லூப்பிங் ஸ்டார்ட் பண்ணுது. லூப்பிங் வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வைல் லூப் எழுதணும். வைல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், எண்ட் லூப், எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிளை வந்து நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இங்கே வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் இங்கே அதே தான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன். டிக்ளேர் சி வந்து 1ன்னு எழுதிக்கிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் வந்து 1ன்னு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிகின் அப்படின்னு போட்டுட்டு இந்த பிகின் போடும்போது இந்த இடத்துல எண்டு போட்டுருங்க. இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ள நம்ம லூப்பிங் எழுதுறோம். இந்த வைல் லூப் போகிறோம், வைலுக்குள்ள போயிட்டு இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா வைல் C is less than or equal to 5. ஆமாம், இது வந்து 1 வந்து less than or equal to 5 தான். அப்போ லூப்புக்குள்ள வரும். ஸோ வெல்கம் 1ன்னு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், லூப்புக்குள்ள போகுது. இப்படியே இந்த லூப் வந்துட்டு இந்த லூப் வந்து எப்போ வெளியில வரும் அப்படின்னா இந்த கண்டிஷன் அன்சாட்டிஸ்ஃபை ஆகும்போது வெளியில வந்துடும். பாருங்க, இது வந்து இதுவும் அதே 5 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ஓகே. இது வந்து இந்த வைல் லூப் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து எடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இதுவும் பாருங்க, PLSQL ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் வந்துட்டு 5 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன லூப் இருக்குன்னா ஃபார் லூப் இருக்கு. இந்த ஃபார் லூப் நம்ம வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபார் லூப்ல இதுதான் வந்து சின்டாக்ஸ். நல்லா வந்து பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலா C++ல யூஸ் பண்ற அதே மாதிரி ஒரு லாஜிக் தான். ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து வேரியபிள், இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதனால நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் அப்படின்னு போட்டு வேரியபிள் இன் அப்படின்னு போட்டு இங்க வந்து ரிவர்ஸ் அப்படின்னா இது வந்து ஆப்ஷனல். ஸோ ரிவர்ஸ்ல லூப் போகணும் அப்படின்னா ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இன்னுன்னு போட்டு எந்த வேல்யூ லோ வேல்யூ, எந்த வேல்யூ ஹை வேல்யூ. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10 டைம் லூப் போகணும்னா 1 to 10 அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இந்த 2 டாட் வந்து சின்டாக்ஸ் தான், அது பார்த்துக்கோங்க. லூப் எண்ட் லூப். ஸோ இப்படி தான் நம்ம கொடுப்போம். ஓகே,
இது ரொம்ப சிம்பிளான ஒரு சின்டாக்ஸ் தான், நல்லா பாருங்க. இப்போ போறோம், டிக்ளேர் ஐங்கிறது ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிக்கிறேன். இது இனிஷியலைஸ் பண்ணல, இனிஷியலைஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, ஏன் இனிஷியலைஸ் பண்ணலன்னா, இங்க நம்ம வந்து எந்த இடத்துல இருந்து லூப் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுக்கறதுனால நான் வந்து இங்க இனிஷியலைஸ் பண்ணல. சரி, ஓகே. பிகின் அண்ட் எண்ட். இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ள நான் ஃபார் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபார் ஐ இன் 1 to 5 லூப் எண்ட் லூப், இந்த லூப்புக்குள்ள டிபிஎம்எஸ் அவுட்புட்னு கொடுத்துட்டு வெல்கம் அப்படின்னு கொடுத்து ஐ பிரிண்ட் பண்றேன். ஸோ 5 டைம்ஸ் வந்து இந்த லூப் பிரிண்ட் ஆயிட்டு வெல்கம் 1 2 3 4 5 வரும். சரி, ஓகே. இதுலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, டிக்ளேர் ஐ நம்பர், இங்க வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, வெல்கம் அப்படின்னு போட்டுட்டு 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூப் பிரிண்ட் ஆகும். இது ரெண்டுமே எப்படி வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற, எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் போறேன், இதை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ டிக்ளேர் ஐ நம்பர் அப்படின்னு போட்டு நான் எக்ஸிக்யூட் பண்றேன். நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்றேன். PLSQL ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 1 2 3 4 5 வருது. இப்போ இதுவே வந்து நான் வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த இன் அப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ரிவர்ஸ்னு கொடுத்துட்டேன், ரிவர்ஸ்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா 5 4 3 2 1 அப்படின்னு வருது. அதுவும் 5 டைம்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லூப்பிங்கை நம்ம யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த லூப்பிங் ஃபர்ஸ்ட் பாருங்க, சிம்பிள் லூப்பு, வைல் லூப்பு, ஃபார் லூப், இதை பத்தி பாருங்க. அடுத்த வர செஷன்ல நம்ம கர்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கர்சர் ஃபார் லூப் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத பத்தி கிளியரா பார்க்கலாம். இதுல இருந்து எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸான சினாரியோஸ் போறது அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து வர்ற செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷன்ல இங்க யூஸ் பண்ண நோட்ஸை வந்து நான் கொடுத்துருக்கிறேன், அதனால டிஸ்கிரிப்ஷனை மறக்காம பாருங்க. அதே மாதிரி இதுல பிளேலிஸ்ட்ல இருக்கிற எல்லா வீடியோவும் 1 by 1 பாருங்க. உங்களுக்கு இந்த PLSQL ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷனில் நம்ம வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு PLSQL டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா இந்த PLSQL டெவலப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இருந்தால் நிறைய கொஷின்ஸ் வரும். நம்ம எப்படி ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம், அதை எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், ஏன் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் எழுதுகிறோம் அப்படிங்கிறதான் நிறைய கொஷின்ஸ் வரும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், வித்தவுட் ஸ்கிப்பிங் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் தான் டவுட் வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த ஸ்டோர்டு ப்ரொசீஜர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த செஷனாக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். நம்ம PLSQL பிளாக்கை வந்து நம்ம வந்து 2 types ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒன்று வந்து அனானிமஸ் பிளாக், ஒன்று வந்து நேம்டு பிளாக். ஸோ அனானிமஸ் பிளாக் அப்படிங்கிறது என்னென்னா, அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்காது. நம்ம அப்படியே டிக்ளரேஷன், இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், பிகின் அண்ட் எண்டு இதுக்குள்ளே எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் போடுறோம், போட்டுட்டு எக்ஸெப்ஷன் இருந்தால் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகின் அண்ட் எண்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு கோடில். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டிக்ளரேஷன் பார்ட் வந்து வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனும் இந்த எக்ஸெப்ஷனல் ஹேண்ட்லிங்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் ஒன். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் செஷன் பார்த்துருக்குறோம். ஸோ அந்த செஷன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த PLSQL ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். நேம்டு பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அனானிமஸ் பிளாக்குக்கும் நேம்டு பிளாக்குக்கும் அப்படின்னா, அனானிமஸ் பிளாக் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிடுது, நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடுது, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த டைம் வேணும் அப்படின்னா அதே கோடை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், நம்ம மேனுவலாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் நம்ம மேனுவலாக. ஸோ இது வந்து அனானிமஸ் பிளாக். பட் நேம்டு பிளாக் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. டேட்டா பேஸ்லேயே வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம், அதுதான் நேம்டு பிளாக்னு சொல்கிறோம். அதை வந்து 4 types ஆஃப் நேம்டு பிளாக்ஸ் இருக்குது நம்மளோட ஆரக்கிள் டேட்டா பேஸில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர், ஃபங்க்ஷன்ஸ், பேக்கேஜஸ், ட்ரிகர்ஸ். ஸோ இந்த 4மே வந்து நம்ம வந்து நேம்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஏன் வந்து நம்ம நேம்டு பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து எரர் ஃப்ரீ கோடாக வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிடும், ஒரு டேட்டா பேஸில் ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகிடும். அதை வந்து மல்டிபிள் டைம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து
நேம்டு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர். சரி, ஓகே. ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதும் சேம் தான். அதனால தான் நம்ம சொன்னோம் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ப்ரீ கம்பைல்டு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ ப்ரீ கம்பைல்டு ஆப்ஜெக்ட். ப்ரீ கம்பைல்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோர்டு இன் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸோ ஒரு தடவை நம்ம கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். கம்பைல் ஒன்ஸ், எக்ஸிக்யூட் மல்டிபிள் டைம்ஸ். இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கண்டிப்பாக ரீயூசபிலிட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரே தடவை நம்ம வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ரீயூசபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். ஸோ ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ ஆல்வேஸ் இட் வில் கிவ் த சேம் ரிசல்ட். ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் இன்புட் பேராமீட்டருமே அது கொடுக்க மாட்டோம். அது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். நம்ம வந்து ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் த சேம் ரிசல்ட். இப்போ டேட்டா மாறுச்சு அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேராமீட்டர் நம்ம கொடுக்க மாட்டோம். அது வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். ஸோ வித்தவுட் எனி ஆர்கியூமெண்ட். ஸோ டைனமிக் ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம ரியல் டைமில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த டைனமிக் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் டைனமிக் ப்ரொசீஜர். ப்ரொசீஜரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சொல்லணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து சொல்லணும். அது வந்து ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் பாடி அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரொசீஜரை எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சின்டாக்ஸ். நீங்கள் இந்த சின்டாக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அனானிமஸ் பிளாக் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிற மாதிரியே தான். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு போடுறோம். இந்த ரீப்ளேஸ் நம்ம கிரியேட்டுனே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன் வந்து ஆர் ரீப்ளேஸ் அப்படின்னு போடுறோம்னா ஏற்கனவே இதே நேமில் ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஃபினிஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரீப்ளேஸ்னு கீவேர்டு எழுதலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஸோ கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ரொசீஜரோட நேம் எழுதிக்கிறோம். இங்கே வந்து என்னென்ன ஆர்கியூமெண்ட்லாம் வேணுமோ அந்த ஆர்கியூமெண்ட்டை நம்ம எழுதிக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்புட் பேராமீட்டர், அவுட்புட் பேராமீட்டர் அந்த மாதிரி எழுதுவோம். பார்த்தீங்கன்னா ஸோ வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு ஆஸ் ஆர் இஸ் அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இங்கே வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு பிகின் அண்ட் எண்ட். ஸோ நார்மலாக நம்ம அனானிமஸ் பிளாக் எழுதுகிற மாதிரி இதில் வந்து பிகின் அண்ட் எண்டில் நம்ம வந்து இங்கே வந்து எக்ஸிக்யூஷன் பிளாக் எழுதுவோம், எக்ஸிக்யூஷன் கோட் எழுதுகிறோம். இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறீங்க. அந்த எக்ஸப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. இங்கே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் போடுறீங்க. ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம், லிஸ்ட் ஆஃப் ஆர்கியூமெண்ட், இன்புட் பேராமீட்டர், அவுட்புட் பேராமீட்டர், இன் அவுட் பேராமீட்டர் எது வேணாலும் எழுதிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று போடலாம், ஆஸ் போடலாம் இல்லை ஈஸ் போடலாம். போட்டுட்டு வேரியபிள் டிக்ளரேஷன், எத்தனை வேரியபிள் இருந்தாலும் டிக்ளேர் பண்ணுறோம். பிகின் அண்ட் எண்ட் ஆல் தோஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜரோட சின்டாக்ஸ். நான் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எழுதுகிறேன். கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஸோ ரீப்ளேஸ், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ விட்டுட்டு இங்கே வந்து இஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த இஸ் அண்ட் பிகின் இது ரெண்டுக்கு இடையில நம்ம வந்து அந்த வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து டிக்ளேர் பண்ணலாம். இங்கே இல்லை அப்படின்னா விட்டுடலாம். ஸோ அதனால் அது வந்து எரர் வராது. ஸோ எண்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நம்ம வந்து கோட் எழுதுகிறோம், ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம். ஸோ dbms அண்டர்ஸ்கோர் அவுட்புட் டாட் ஸோ புட் அண்டர்ஸ்கோர் லைன். ஸோ அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை இந்த இடத்துலையே நம்மளுக்கு கொடுக்கும். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு கோட் எழுதுகிறோம். ஸோ வெல்கம் டு PLSQL ப்ரொசீஜர் அப்படின்னு நான் போடுறோம். PLSQL ப்ரொசீஜர் நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா dbms அவுட்புட்டில் நம்ம அனானிமஸ் பிளாக் எழுதும்போது இங்கேயே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். பட் இங்கே இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராது. இப்போ வந்து கம்பைல்டு அப்படின்னு தான் வரும். எப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து 3 டைப்பில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒன்று EXEC ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து EXECன்னு போட்டு இந்த ப்ரொசீஜர் நேம் போட்டிங்கன்னா
இங்கே வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு எனக்கு ரிசல்ட் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செட் சர்வர் அவுட்புட் ஆன் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வியூவில் போயிட்டு டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் இந்த ப்ளஸ் சிம்பல் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த டிபிஎம்எஸ் அவுட்புட். இது நான் வந்து ஃபஸ்ட்டு செஷன்லேயே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். அப்படி இல்லை அப்படின்னா செட் சர்வர் அவுட்புட் ஆன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். சரி, ஓகே, இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு எழுதிட்டு அந்த ப்ரொசீஜர் நேம் போடலாம். இல்லை அப்படின்னா ஒரு அனானிமஸ் பிளாக்ல கூட நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ பிகின் அப்படின்னு போட்டுட்டு ஸோ பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரை அப்படியே நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இப்படியே நீங்கள் கால் பண்ணலாம். இது மூணுமே சேம் ரிசல்ட்டை தான் தரும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்மளுக்கு ஆர்கியூமெண்ட் இல்லை, வெறும் ப்ரொசீஜர் நேம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் வந்து டைரெக்டாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் அப்படியே வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஆல்ரெடி கம்பைல் பண்ணிட்டேன். இந்த கோடு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் டேட்டாபேஸ். நான் வந்து எத்தனை டைம் வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து PLSQL ப்ரொசீஜர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருது. வெல்கம் டு PLSQL ப்ரொசீஜர்னு வருது. இதை நான் இப்படியும் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே வந்து ரிசல்ட் வருது, இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். இந்த மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். கிளியர் ஸ்க்ரீன் கூட கொடுக்கலாம். எரேஸ் பண்ணுறேன், இப்படியும் பண்ணலாம். இந்த 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 மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம வந்து இந்த 3 டைப்பில் எது மாதிரி வேணாலும் PLSQL கோடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். இது வந்து நீங்கள் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் தரும். இது ஸ்டாட்டிக் ப்ரொசீஜர். சரி, ஓகே, ஒரு ப்ரொசீஜர் எழுதிட்டோம், எனக்கு இந்த ப்ரொசீஜர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நான் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் நார்மலாக ஒரு டேபிள் ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ராப் ப்ரொசீஜர் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் வந்து ட்ராப் பண்ணலாம். ஸோ பர்மனெண்ட்டாக டேட்டாபேஸ்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ ட்ராப் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா அது இல்லை அப்படின்னு வரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து டிக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம ஏன்னா ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். சரி, ஓகே, இதில் வந்து எனக்கு வந்து இன்புட் பேராமீட்டர் கொடுக்கணும். சம் இன்புட் பேராமீட்டர் கொடுத்து அந்த வேல்யூவை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து இன்புட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்று வந்து இன்புட் பேராமீட்டர் இன்னுன்னு கொடுக்கலாம். ஸோ அவுட்புட் பேராமீட்டர் அவுட்டுன்னு கொடுக்கலாம். ஸோ இன் அவுட் பேராமீட்டர், ஸோ ஒரே பேராமீட்டரை இன்புட்டாகவும் அவுட்புட்டாகவும் கொடுக்கலாம். அது வந்து இன் அவுட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். நம்ம வந்து இது எப்படி PLSQL கோடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு PLSQL ப்ரொசீஜர் க்ரியேட் பண்ணணும். அது வந்து எந்த 2 நம்பர் கொடுக்குறனோ அந்த 2 நம்பரை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரணும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர். அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம காம்ப்ளெக்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். சரி, ஓகே, இது எப்படி ஒரு டூ டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட் கொண்டு வருது. ஸோ ஒரு தடவை நம்ம ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்து அந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் ஆர் ரீப்ளேஸ், ஸோ அடிஷன் ப்ரொசீஜர்னு போட்டுட்டு இதில் வந்து பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏன்னா நான் வந்து ஸ்டாட்டிக் போகல, டைனமிக் போகிறோம். இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன பாஸ் பண்ணுறோம், num1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ num1 வந்து இன்புட் பேராமீட்டர்னா இன்புட் பேராமீட்டர். இதனோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ டேட்டா டைப் மட்டும் கொடுத்தா போதும், அதோட லென்த் கொடுக்க தேவையில்லை. ஸோ டேட்டா டைப் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். சரி, ஸோ num2 அதுவும் இன்புட் பேராமீட்டர் தான், அதையும் நம்பர் டேட்டா டைப்பாக கொடுக்குறேன். நான் இங்கே சொல்லிட்டேன் ஆஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து கோடு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நான் வந்து பிகின் அப்படின்னு போடுறேன். பிகின் அண்ட் எண்டு, இந்த பிகின் அண்ட் எண்டுக்குள்ளே இந்த 2 நம்பர் நான் வந்து ஆட் பண்ணி ரிசல்ட் எனக்கு வரணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து டோட்டல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இந்த டோட்டல் அப்படிங்கிற கீவேர்ட்னால நான் டோட்டல் 1ன்னு போட்டுட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கோலன் ஈக்குவல் num1 என்ன num1 நாங்கள் கொடுக்குறோம் நம்பர் 1, அதே மாதிரி நம்பர் 2, இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ரிசல்ட்டை வந்து டோட்டலில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணிடும். இந்த டோட்டல் 1 அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத நான் இங்கே டிஃபைன் பண்ணணும். ஏன்னா நம்ம PLSQL ப்ரொசீஜரில் யூஸ் பண்ணுறதுனால அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். இதை வந்து நம்பர் டேட்டா டைப்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ டிஜிட் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் 10 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ நம்ம கொடுத்துட்டோம். இதில் வந்து டிபிஎம்எஸ் தி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து வெளியில் வரோம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கோட் எழுதிட்டேன். இதை வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ ஒரே ஒரு டைம் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இப்போ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது? இஎக்ஸ் இசி இந்த ப்ரொசீஜர் நேம். ஸோ ப்ராக்கெட்டில் 2 நம்பரை நான் வந்து இன்புட் பேராமீட்டராக கொடுக்கணும். ஸோ என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது 2 எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த கோடு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 79 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் வந்து அதே கோடு தான் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் தரேன். அதே கோடு தான் டிஃப்ரெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும். இப்போ இதுதான் வந்து ரியூசபிலிட்டி, கோட் ரியூசபிலிட்டி. ஸோ வேற ஒரு நம்பர் தரேன், எனக்கு இதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஒரு டைனமிக்காக ஒரு PLSQL கோடை வந்து எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, ஓகே. இதை வந்து எப்படி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்லையோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கோட் எடுத்துக்குவோம் நம்ம. இந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் அப்படிங்கிறது இந்த நேமில் ஆல்ரெடி ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா இப்போ கொடுக்குற டெஃபினிஷன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ அதனால தான் அதை ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ரீப்ளேஸ் போடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த நேமில் ஆல்ரெடி ப்ரொசீஜர் இருந்துச்சு அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஆல்ரெடி இந்த நேமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம் அந்த டெஃபினிஷனை. ஸோ ஒரு டெஃபினிஷன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே டோட்டல் சேலரி அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் எதுக்காக கிரியேட் பண்ணுறோன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் டேபிள். இந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் ஸ்கீமாவில் எம்ப்ளாயோட சேலரி இருக்குது, அவங்களோட கமிஷன். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் நல் அப்படின்னா அவங்களுக்கு கமிஷன் வாங்கலை அப்படின்னு அர்த்தம். ஆனால் எனக்கு வந்து டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கணும். ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்தேன்னா அவங்களோட டோட்டல் சேலரியை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு சினாரியோ, ஒரு ரெக்குயர்மெண்ட். இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜரோட நேம் டோட்டல் சேலரின்னு போட்டுக்கிட்டேன். எம்ப்ளாயி ஐடி இன்புட் பேராமீட்டர், அதை வந்து நம்பர் டேட்டா டைப்பில் வாங்குகிறோம். இங்கே வந்து டிக்ளரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த இஸ் அண்ட் பிகின் இதுக்கு இடையில நம்ம என்ன எழுதுகிறோமோ அதுதான் டிக்ளரேஷன். ஓகே. ஸோ நம்ம வந்து வி சேலரி, ஏன்னா செலக்ட் சேலரியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் சேலரி இன்ட்டு இது வந்து எப்படி நம்ம வந்து இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்துருக்குறோம். ஹேண்டிலிங் நல் வேல்யூஸ் இன் ஆரக்கிள் அப்படின்னு ஒரு செஷன் நான் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சேலரி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம போட்டிருப்போம். இந்த NVL ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நல் வேல்யூவோட எந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணாலும் நல் வேல்யூ தான் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காகத்தான் இந்த NVL யூஸ் பண்ணுறோம். கமிஷன் பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நல் வேல்யூ அப்படின்னா 0 ரீப்ளேஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இன்டூ வி சேலரி. ஸோ இந்த கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து வி சேலரியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு இந்த எம்ப்ளாயி ஐடி. ஸோ எந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே கொடுக்குறோமோ அந்த எம்ப்ளாயி ஐடி இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிபிஎம்எஸ் அவுட்புட்டில் த சேலரி ஆஃப் எம்ப்ளாயி அப்படின்னு போட்டு எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணி வி சேலரியை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ப்ரொசீஜர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக எக்ஸிக்யூட் அப்படின்னு கூட இந்த தடவை போட்டுக்கலாம். எக்ஸிக்யூட் அப்படின்னு போட்டு ப்ரொசீஜர் நேம் இங்கே வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடியை பாஸ் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு எம்ப்ளாயி ஐடியை நான் பாஸ் பண்ணுறேன், பேராமீட்டராக நான் பாஸ் பண்ணுறேன், இன்புட் பேராமீட்டராக. அந்த இன்புட் பேராமீட்டர் வந்து இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இடத்துல பாஸ் ஆகும். இந்த வேர் கிளாஸில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து நம்மளுக்கு அந்த எம்ப்ளாயியோட டோட்டல் சேலரி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் அந்த டேபிளில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவரோட சேலரி, கமிஷன் பர்சன்டேஜ் எல்லாமே சேர்த்து எனக்கு டோட்டல் சேலரி வரும். சரி, இதே வந்து வேற ஒரு எம்ப்ளாய்க்கு நான் வந்து எடுக்கணும், ஸோ 125 இல்லாமல் 134 இந்த எம்ப்ளாய்க்கு பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து 134 இதுதான் வந்து சேலரி அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு PLSQL கோடு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை பாருங்கள். நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் எழுதணும், என்னென்ன ப்ரொசீஜர் நம்மளோட டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிற டிக்ஷனரி டேபிளில் நான் பார்க்கணும். டேட்டா டிக்ஷனரி டேபிளில் நான் பார்க்கணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா டிக்ஷனரி டேபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
யூசர் அண்டர்ஸ்கோர் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரொசீஜரோட லிஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொசீஜரோட நம்ம இப்போ எழுதின எல்லா ப்ரொசீஜரோட லிஸ்ட் இருக்கும். இப்போ இது வந்து டைப்பில் நீங்கள் ஆப்ஜெக்ட் டைப்பில் போயிட்டு இது ப்ரொசீஜரா, பேக்கேஜஸா, ஃபங்க்ஷன்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரிகர்ஸா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இங்கே வந்து இது வந்து ப்ரொசீஜர் ஆப்ஜெக்ட் டைப்பில் ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா வேர் ஸோ ஈக்குவல் டு ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டுடுறோம். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ப்ரொசீஜர் மட்டும்தான் எடுக்கும். அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ ரன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட யூசரில் க்ரியேட் பண்ணின ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த எல்லா ப்ரொசீஜர் வரும். சரி, ஓகே. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொசீஜரோட கோடு இல்லை. இப்போ வந்து ப்ரொசீஜரோட கோடு இல்லை. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கோடு இருக்குது. ஸோ யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த டேபிளில் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன். இதுலேயும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொசீஜரோட இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டைப் வந்து எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ட்ரிகர்ஸு, ப்ரொசீஜர்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, சீக்வன்சஸ் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம வந்து ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்க போகிறல, ப்ரொசீஜரை மட்டும் எடுக்கிறோம். இது எப்போ க்ரியேட் பண்ணோம் எல்லாமே இங்கே வந்து வரும். ஸ்டேட்டஸ் வந்து வேலிடில் இருக்கா, இன்வேலிட் இருக்கா, எல்லாமே வரும். பட் அந்த கோடு வந்து நம்மளுக்கு இல்லை. அந்த கோடு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சோர்ஸ் அப்படின்னு ஒரு யூசர் அண்டர்ஸ்கோர் சோர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் நம்ம வந்து அந்த ப்ரொசீஜரோட கோடு எல்லாமே இருக்கும். அதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷன் ப்ரொசீஜர் இப்போ எல்லாமே நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எழுதின ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா டைப் வந்து ப்ரொசீஜர் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ வேர் டைப் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வரும். ஸோ டைப் ஈக்குவல் டு ப்ரொசீஜர் அப்படின்னு நான் போடுறேன். அந்த ப்ரொசீஜரை மட்டும் எடுத்துகிட்டு வரோம். இதில் போயிட்டு நம்ம என்ன ப்ரொசீஜர் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் அப்படின்னு எழுதணும். அண்ட் நேம் ஈக்குவல் டு இந்த ப்ரொசீஜர் நேம் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ரொசீஜர் மட்டும் வரும். இப்போ அது மட்டும் வரும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுக்கோட ப்ரொசீஜரோட கோடு. ஸோ இப்போ செலக்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுதான் ப்ரொசீஜர் கோட். இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிங்கன்னா நம்ம எழுதின ப்ரொசீஜர் வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் இதை வந்து அப்படியே பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ஒவ்வொரு நம்ம லைனாக எழுத இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் க்ரியேட் ஆகுங்க. ஸோ அதனால் இந்த ப்ரொசீஜர் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட டிக்ஷனரி டேபிள்ஸ். இதில் நம்ம பார்த்துக்கலாம். ரியல் டைமில் கூட இது மாதிரி பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர், இப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரொசீஜர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டு ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்வேலிட்னு அர்த்தம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து இன்வேலிட். இங்கே வந்து இப்போ ப்ரொசீஜர் அப்படின்னு ஒரு ஆல்ரெடி இருக்கிற ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ ஆட் ஜாப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டேபிள் ஒரு ப்ரொசீஜர் எழுதியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர் நேம். இதில் வந்து எத்தனை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து எம்ப்ளாயி ஐடி, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஜாப் ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி, இந்த 5 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே என்னென்னா எல்லாமே பை டிஃபால்ட்டாக இன்புட் பேராமீட்டரு. நம்ம அப்படின்னு சொல்லலைன்னா இன்புட் பேராமீட்டராக எடுத்துக்கோ. இந்த ஜாப் ஹிஸ்ட்ரி ஏன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, டேட்டா டைப் சொல்லாமல் ஏன் பர்சன்டேஜ் டைப் சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆங்கர்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் அந்த டேட்டா டைப்பை ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த டேபிளில் என்ன டேட்டா டைப் இருக்கோ அந்த பர்சன்டேஜ் டைப்னு போட்டிங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டா டைப் எடுத்துக்கும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு டீட்டெயில்டாக ஆங்கர்டு டேட்டா டைப்னு ஒரு செஷன் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஜாப் ஹிஸ்ட்ரி, எம்ப்ளாயி ஐடி, பர்சன்டேஜ் டைப்னா இந்த ஜாப் ஹிஸ்ட்ரி டேபிளில் இருக்கிற எம்ப்ளாயி ஐடியோட டேட்டா டைப்பை எடுத்துக்கும். நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் இந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுக்குறோம். இங்கே வந்து இஸ் அண்ட் பிகின் கடையில் நம்ம வந்து வேரியபிளே இல்லை. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், இந்த எம்ப்ளாயி ஐடி, ஸ்டார்ட் நேம், எண்ட் டேட்டுங்கிற 4 காலம் இருக்குது. ஸோ மொத்தம் 5 காலம் இருக்குது. அந்த 5 காலமுக்கு 5 வேல்யூ நம்ம வந்து இன்புட் பேராமீட்டராக கொடுக்குறோம். இந்த ப்ரொசீஜர் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜர் எழுதணும். ரியல் டைம்லையும் இதே மாதிரி தான் நம்ம எழுதியிருப்போம். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரொசீஜரில் இன் பேராமீட்டர், அவுட் பேராமீட்டர், இன் அவுட் பேராமீட்டர் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
கன்டினியூஸா அடுத்தடுத்த சீரிஸ் பாருங்க. பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரொசீஜர் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.